கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். ராசி அதிபதி சந்திரன் இப்போது ஆவணி 1ல் அவர் சந்திரன் லக்ன ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் அந்த நாளில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தைரியஸ்தானம் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக கடகராசிக்காரர் கொஞ்சம் மனதைரியம் உடையவர் தான். பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே யூகம் பண்ணக்கூடிய தன்மை உடையவர் தான். எப்போவுமே துருதுருன்னு இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சில சமயத்தில் பார்த்தா சோம்பலாக தெரியும். தர்ம சிந்தனை ஜாஸ்தி உடையவங்கன்னு சொன்னால் அது இந்த கடகராசிக்காரர் தான். பொதுவாகவே மனோகாரகன் அப்படிங்கிற அந்த சந்திரனுடைய வீடாக வர்றதுனால ஒரு ராசி கட்டத்தில் சந்திரன் 2.25 நாள் தான் சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் இவங்க மனசு எந்த அளவுக்கு திடமாக இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இவங்க வீக்காகவும் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ராசி கட்டத்திலிருந்து 2.25 நாளில் தள்ளினா உடனடியாக அடுத்த ராசின்னு ஜம்ப் பண்ணுறவர் இந்த சந்திரன் தான். அதனால் எப்போவுமே ஒரு நிதானம் இருக்கணும் இந்த கடகராசிக்காரர்கிட்ட. கடகராசிக்கு பொதுவாகவே இப்போது அஷ்டமத்து சனி நடந்துகிட்ருக்கிறது. பொதுவாகவே அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது 7.5 சனியில் கொடுக்கக்கூடிய பலவிதமான கஷ்டத்தையும் துன்பத்தையும் விரயத்தையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கிய கேடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடியதில் ராகு பகவான் 9ல் இந்த மாதம் பூரா இருக்கார். அதுவும் கொஞ்சம் சாதகமாக இல்லை. அதே சமயத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானாதிபதி சூரியன் 2 கூடையும் 2லேயே ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி போய் லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் போய் சேர்ந்து குருமங்கள யோகம் அப்படிங்கிற இடத்துல 11ல் உட்கார்ந்துருக்கிறது அருமையான ஒரு லாபஸ்தானத்தை கொடுக்கும். பொதுவாக அஷ்டமச்சனி இருக்கிறதுனால முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப பத்திரமாக இருக்கணும். ஏன்னா அகலக்கால் வச்சா இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் குரு பகவான் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் 5க்கும் 10 தொழில் ஸ்தானாதிபதி ஒரு பக்கம் வரவுகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் சனி அஷ்டமத்தில் இருக்கிறத மனசில் வச்சுட்டு எப்போவுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சொன்னதை சொல்லலையும்பாங்க, சொல்லாத சொன்னேன்னு வீண் பழிகள் எல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். இதில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக 8ல் சனி ஜீவனக்காரகன் சனி பகவான். அதனால் பொதுவாக தொழிலில் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கடகராசிக்காரருக்கு சொல்லி, கடகராசிக்காரர் பொதுவாகவே சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மனசை எப்போவுமே ஒரு நிலையாக வச்சுக்கணும். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அல்லது இந்த மாதத்தில் திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.